நியூசிலாந்துக்கு எதிரான 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரை வைத்துதான் T20 உலகக்கோப்பை 2026 தொடருக்கான இந்திய அணியை தேர்வு செய்ய கேப்டன் சூரியகுமார் யாதவ் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் அவர்கள் முடிவு பண்ணிருக்காங்களாம். இதுவரை முதல் 4 T20 போட்டிகள் நடைபெற்று முடிந்துள்ள நிலையில T20 உலகக்கோப்பை 2026 தொடருக்கான பிளேயிங் 11 ஓரளவிற்கு கணிச்சிட்டாங்க. இந்த நிலையில நியூசிலாந்து தொடரில் விளையாடி வரும் 2 வீரர்கள் மீது கம்பீர் அவர்கள் அதிருப்தியாக இருப்பதாக சொல்லப்படுது. அந்த 2 வீரர்கள் அர்ஷித் ராணா மற்றும் குல்தீப் யாதவ் ஆகியோர் தானாம். 4வது T20 போட்டி முடிந்த பிறகு வீரர்கள் பங்கேற்ற அணி மீட்டிங்ல தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் அவர்கள் உரையாற்றியிருக்காரு. அப்போதுதான் இந்த 2 வீரர்கள் மீது அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்காராம். முதல்ல அர்ஷித் ராணா குறித்து பேசிய கம்பீர் அவர்கள், இதற்கு மேலும் ஒரு வீரருக்கு யாரும் இந்த அளவிற்கு வாய்ப்பினை கொடுக்க மாட்டாங்க. தொடர்ச்சியாக 10+ எக்கானமில பந்து வீசினால் எப்படி உலக கோப்பையில ஆட வைக்க முடியும்? நமீபியா, அமெரிக்கா போன்ற அணிகளுக்கு எதிராக அசிங்கப்பட முடியாது அப்படின்னு கம்பீர் அவர்கள் காட்டமாக பேசியிருக்காராம். இதனைத் தொடர்ந்து குல்தீப் யாதவ் குறித்து பேசிய கம்பீர் அவர்கள், அழுத்தங்கள் நிறைந்த நேரத்துல நிறைய ஷார்ட் பால்களை வீசுறாரு, அதிக பந்துகளை ஓவர் பிச்சில் செய்கிறாரு. T20 ஃபார்மட்டை பொறுத்த வரைக்குமே முழு நேர ஸ்பின்னர், ஒவ்வொரு பந்தையுமே அபாரமாகத்தான் வீசியாக வேண்டும், உங்கள் மீது இன்னமுமே முழு நம்பிக்கை வரல அப்படின்னு வெளிப்படையாக குல்தீப் மீது அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்காரு. இந்திய T20 அணியை பொறுத்த வரைக்குமே வருண் சக்கரவர்த்தியுடன் பந்து வீச அக்ஷர் பட்டேல் இருக்காரு. மேலும் பார்ட் டைம் பவுலராக அபிஷேக் சர்மாவுமே இருக்காரு. அபிஷேக் சர்மாவுடைய எக்கானமி 8.6 இருப்பதால இவருக்கு T20 உலக கோப்பையில சில ஓவர்களை கொடுக்க முடியும். இதனால குல்தீப் யாதவ் அவர்களை நீக்கிவிட்டு ஒரே ஒரு முழு நேர ஸ்பின்னராக வருண் சக்கரவர்த்தியை கொண்டு போக பிளான் இருக்கா. சோ இந்த ஸ்குவாட் தான் பாத்தீங்கன்னா T20 உலக கோப்பையில செல்ல உள்ளது அப்படின்ற தகவல் பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.